சக்கரை வியாதி இருக்கக்கூடிய பெண்கள் 40 வயசு கீழே கூட இருக்கலாம், 40 வயசுக்கு மேலேயும் இருக்கலாம். ஸோ இவங்களுக்கு வந்து சுகர் வந்தாலே இந்த ஈஸ்ட்ரஜனோட ப்ரொடெக்டிவ் தன்மை, அது பாதுகாக்கும் தன்மை வந்து குறைந்து விடும். இப்ப பாத்தீங்கன்னா பெண்கள் ஆண்கள் இருவருக்கும் இந்த சிம்டம்ஸ் வந்து மாறுபடும். பெண்களுக்கு வந்து மோஸ்ட்லி ஏடிபிக்கல் சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பெண்களுக்குமே ரொம்ப ஸ்பெஷலாக வரக்கூடியது இன்னொரு டைப் ஆஃப் ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்ட்ரெஸ் கார்டியோமைப்பதி. இன்டென்ஸ் ஸ்ட்ரெஸ்னால ஹார்ட் ஃபங்க்ஷன், ஒரு பகுதியான ஹார்ட்டோட ஒரு பகுதியில் வந்து ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியாயிரும். 40 வயசுக்கு மேல நார்மலா எல்லாருக்கும் ஒரு பிலீஃப் இருக்கும், என்ன அப்படின்னா விமென்னா ஈஸ்ட்ரஜன் நல்லா இருக்கும், ஸோ அவங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ரொடெக்ஷன் நல்லாவே இருக்கும், ஸோ ஹார்ட் அட்டாக்கான வாய்ப்புகளே இல்லைங்கிறது ஒரு கன்செப்ஷன் எல்லாருக்கும். பட் நாட் ஸோ. இது நம்மளோட ஹார்மோனல் சேஞ்சஸ்னால 40 வயசுக்கு மேலே ஆகிறப்ப கண்டிப்பாக அந்த ஈஸ்ட்ரஜனோட எஃபெக்ட்ஸ் கம்மியாகிறப்ப நம்ம ஹார்ட்டுக்கான ப்ரொடெக்ஷன் குறைஞ்சு கொண்டே வரும். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டயபெட்டிக் விமன், டயபெட்டிஸ் அதாவது சக்கரை வியாதி இருக்கக்கூடிய பெண்கள் 40 வயசு கீழே கூட இருக்கலாம், 40 வயசுக்கு மேலேயும் இருக்கலாம். ஸோ இவங்களுக்கு வந்து சுகர் வந்தாலே இந்த ஈஸ்ட்ரஜனோட ப்ரொடெக்டிவ் தன்மை, அது பாதுகாக்கும் தன்மை வந்து குறைந்து விடும். ஸோ சர்க்கரை வியாதி இருக்கக்கூடிய பெண்கள் வந்து எந்த வயதினராக இருந்தால் கூட 40 கீழேயோ மேலேயோ 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மெனோபாஸ் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரணுங்கிறது தப்பான கணிப்பு. சீக்கிரமாகவே ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த சர்க்கரை வியாதியானது இந்த ஈஸ்ட்ரஜனோட ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய தன்மையை எல்லாத்தையும் அது நல்லிஃபை பண்ணிடும். ஸோ ரொம்ப ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஸோ மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். மோரோவர் பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு மேலேயே நம்மளுக்கு வந்து பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் நார்மலாகவே இந்த ஈஸ்ட்ரஜன் எஃபெக்ட்ஸ் குறைய நம்மளுக்கு இதெல்லாம் வரக்கூடிய டெண்டன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். மோரோவர் சொல்லவே வேணாம், கொரோனாக்கு அப்புறம் கண்டிப்பாக பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் கூடிக்கொண்டே இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ஈஸ்ட்ரஜனோட எஃபெக்டும் குறைந்து விடும் சுகர் வரப்ப. ஸோ இவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆண்கள் இருவருக்கும் இந்த சிம்டம்ஸ் வந்து மாறுபடும். பெண்களுக்கு வந்து மோஸ்ட்லி ஏடிபிக்கல் சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நார்மலாக ஒரு மாரடைப்புனா லெஃப்ட் சைட் ஆஃப் த ஹார்ட், அதாவது இடது மார்பு பக்கம் செஸ்ட்ல வந்து ரொம்ப அழுத்தமான ஒரு ஹெவி அழுத்தம், யானை வந்து மிதிக்கிற மாதிரி ஒரு அழுத்தம், இடது தோள்பட்டைக்கு வலி பரவலாம், வேர்த்து கொட்டலாம். இதெல்லாம் பார்த்தாலே எல்லாருமே சொல்லுவாங்க இடது பக்கம் மார்பு வலி இருக்கு, தோள்பட்டையில வலி இருக்கு, வேர்த்து கொட்டுது, கண்டிப்பா இது ஹார்ட் அட்டாக்கா இருக்கலாம்னு காமன் பப்ளிக்கே எல்லாருமே ரெக்கக்னைஸ் பண்ணிடுவீங்க. ஆனால் பெண்களுக்குள்ள சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகாக தான் இருக்கும். ஒரு மாதிரி வேகா செஸ்ட் பெயின் சொல்லுவாங்க, வயிறு வலிம்பாங்க, வாமிட்டிங் இருக்கும்பாங்க, ஒரு மாதிரி மூச்சு திணறுதும்பாங்க. ஸோ பெண்களுக்குள்ள சிம்டம்ஸ் எல்லாமே ஏடிபிக்கல் சிம்டம்ஸ். ஸோ நம்ம அதை ப்ராப்பராக ஃபஸ்ட்டே ரெக்கக்னைஸ் பண்ணிடணும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, லேடிஸ் வந்து சும்மா சொல்லுவாங்க, வலியே இல்லாமல் சும்மா சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, சும்மா ஆக்ட். அப்படி கிடையவே கிடையாது. கண்டிப்பாக அவங்களுக்குள்ள சிம்டம்ஸே ரொம்ப ஏடிபிக்கலாக தான் இருக்கும். டெக்ஸ்ட் புக்லேயே அப்படி தான் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஃபீமேல்ஸில் வந்து ரொம்ப ஏடிபிக்கல் சிம்டம்ஸ், வயிறு வலி, ஒமட்டல், மூச்சு திணறல், படபடப்பு, எப்படினாலும் அவங்க ப்ரெசென்ட் ஆகலாம். பட் சிம்பிளாக ஒரு இசிஜி எக்கோ பார்த்தோன்னா, கார்டியக் என்சைம்ஸ் பண்ணோம், ட்ரோபோனின் பண்ணோன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மார்பு வலி இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி பெண்களுக்குமே ரொம்ப ஸ்பெஷலாக வரக்கூடியது இன்னொரு டைப் ஆஃப் ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்ட்ரெஸ் கார்டியோமைப்பதி. இன்டென்ஸ் ஸ்ட்ரெஸ்னால ஹார்ட் ஃபங்க்ஷன், ஒரு பகுதியான ஹார்ட்டோட ஒரு பகுதியில் வந்து ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியாயிரும். அது பேர் ஸ்ட்ரெஸ் கார்டியோமைப்பதி. இதுவும் விமென்க்குனே ரொம்ப பர்டிகுலராக இருக்கக்கூடியது. ஸோ நம்ம வந்து அதை இக்னோர் பண்ணக்கூடாது. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் எல்லாருக்குமே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஈக்குவல் தான். அதாவது பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், தைராய்டு, கொலஸ்ட்ரால், இது எல்லாமே ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. அது போக இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லாரோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப மாடிஃபை ஆயிடுது. யாருமே வீட்டில் குக்கிங்கிறது கொஞ்சம் கம்மியாயிருது. ஸோ அவுட் சைட் ஃபுட், அதில் ரொம்ப ரீஹீட்டட் ஆயில் எக்ஸசிவாக யூஸ் பண்ணுறாங்க. மைதா எல்லா இதுலேயும் இப்போ பாஸ்தா, பிஸா, நூடுல்ஸ் எல்லாத்துலேயுமே மைதா கண்டென்ட், பரோட்டா எல்லாத்துலேயுமே மைதா கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்மளோட ஜெனட்டிக் பேக்ரவுண்ட்.
நம்ம பாரம்பரிய இதில் வந்து நம்ம அம்மா அப்பாவுக்கு பிரதர் சிஸ்டருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும் 2 பேருக்குமே ஹார்ட் அட்டாக்கான ரிஸ்க் ஈக்குவலி ஹை. ஒன்லி திங் என்னென்னா விமென்க்கு வந்து இந்த ஈஸ்ட்ரஜனோட ப்ரொடெக்ஷன் எஃபெக்ட் கொஞ்சம் இருக்குது, டெஃபினெட்லி இருக்குது, அதுவும் யங் விமென்க்கு இருக்குது. ஆனால் நம்ம சுகர் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சுகர் இருக்குது, விமென்க்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. போஸ்ட் கோவிட்ல நிறைய பேருக்கு சுகர் வந்துட்டு. ஸோ இதெல்லாம் இருக்கிறப்ப நம்மளுக்கு இந்த ப்ரொடெக்ஷன் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி ரொம்ப அசால்ட்டாக இருந்து விடாமல் கண்டிப்பாக நம்ம ரெகுலராக செக் பண்ணிக்கணும்.